அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கோயிலேருந்து அந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன மாதிரி கல்வி தகுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சில போஸ்ட்டுகளுக்கு நீங்கள் தமிழ் தெரிஞ்சால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி தேதி 12/3/2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போஸ்ட்டெல்லாம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது எப்படி அனுப்புறது, அது என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலோட லிங்க் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலோட லோகோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புன்னு போட்டிருக்கோம். ஸோ ரெட் கலர் லோகோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு இந்து சமய அறநிலையத்துறை, அதாவது பார்த்திங்கன்னா அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 7/2/2025 அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ராமநாத சுவாமி திருக்கோயிலில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ வெப்சைட் லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம காலி பணியிடங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி கல்வி தகுதி, சம்பள வீதம்லாம் பார்த்துருவோம். ஸோ கடைசி தேதி நம்ம ஆல்ரெடி சொன்னதான் 12/3/2025 அன்று மாலை 5:45 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தமிழ் புலவர் அப்படின்ற போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காலி பணியிடம் அப்படின்றது இருக்குது. சம்பள விகிதம் பொறுத்தளவு உங்களுக்கு 18,500 இருந்து 58,600 வரை இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பே லெவல் 22 கீழ் வரக்கூடியது. ஸோ கல்வி தகுதி பொறுத்தளவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் எதனும் ஒரு பல்கலைக்கழகத்தில், அதாவது தமிழ் பாடத்தில் பார்த்தீங்கன்னா பிலிட் அல்லது பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எம்ஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், எம்எட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்டான டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது தமிழ் புலவர் போஸ்ட்டுக்கு. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேக்கண்ட் இருக்குது. சேலரி பொறுத்தளவு 18,000 56,900 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி பொறுத்தளவு அரசு அங்கீகாரம் பெற்ற தொழில்துறை பயிற்சி நிறுவனம், அதாவது ஐடியில் நீங்கள் இந்த ப்ளம்பர் பாடப்பிரிவில் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு 5 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்படி இல்லை அப்படின்னா அதாவது 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா தொழில் பழகுனர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளம்பர் போஸ்ட்டுக்கு செக் பண்ணி பாருங்கள். அடுத்து காவலர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 18 வேக்கண்ட் இருக்குது. ஸோ சம்பளம் பொறுத்தளவு 15,900 இருந்து 50,400 வரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கல்வி தகுதி பொறுத்தளவு நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா படிக்க எழுத தெரிஞ்சால் மட்டும் போதுமானது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கருணை இல்லம் காப்பாளர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது லேடிஸ்க்கு ஒரு வேக்கண்ட் மட்டும் இருக்குது. ஸோ சேலரி பொறுத்தளவு 15,900 50,400 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சால் போதுமானது. ஸோ துப்புரவு பணியாளருக்கு ஒரு 27 வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்தளவு 10,000 31,500 வரை சேலரி அப்படின்றது இருக்குது. ஸோ தமிழில் நீங்கள் படிக்க எழுத தெரிஞ்சால் மட்டும் போதுமானது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்வீப்பர் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 26 வேக்கண்ட். சேலரி பொறுத்தளவு 10,000 31,500. கல்வி தகுதியும் பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்க எழுத தெரியணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கால்நடை பராமரிப்பாளரில் ஒரு 2 வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா சேலரி சேம் தான், அதேமாதிரி கல்வி தகுதியும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு 7 விதமான அந்த பதவிகள் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், போஸ்ட்டில் தான் அனுப்ப முடியும். ஸோ அது விண்ணப்பங்கள் நீங்கள் என்ன அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது இணை ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில், ராமேஸ்வரம் நகர் மற்றும் வட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் கொடுத்து பின்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழே அதுக்கான நிபந்தனைகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிபந்தனைகள் பொறுத்தளவு பார்த்தோன்னா, அதாவது விண்ணப்பதாரர் 1/7/2025 அன்று 18 வயது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 45 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு 45 வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது மேக்ஸிமம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள், அவர்களின் வாரிசுதாரர்கள் பார்த்திங்கன்னா அதை விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நீங்கள் பாருங்கள், நிபந்தனையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வேலைவாய்ப்பு விண்ணப்ப படிவத்தினை, அதாவது 2 விதமான லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. www.hrc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ராமேஸ்வரம்
ramanathan.hrc.tn.gov.in இந்த 2 வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 விதமான அந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் வந்து நீங்களாக வந்து ரெடி பண்ணி அனுப்புனீங்கன்னா இந்த விண்ணப்பங்கள் வந்து அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் எடுத்துருங்க. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு 7 விதமான பதவிகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 2 போஸ்ட் அல்லது 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றத டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் செப்பரேட்டாக அனுப்பணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ 2 விதமான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ தேர்வு செய்யப்படும் பணியாளர் இத்திருக்கோயிலின் உப கோயில்களுக்கும் உப நிறுவனங்களுக்கும் பணியிடம் மாறுதல் செய்யப்படுவார் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இருக்கும், உப கோயிலுக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட பணியிடங்களில் விண்ணப்பிப்பவர்களுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக எழுத்துத் தேர்வு அல்லது நேர்முகத் தேர்வு நடத்தப்படும் சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ முதல்ல இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நடக்கும். அடுத்து இன்னொரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிங்க, அதற்கு இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வு எழுத்துத் தேர்வு கண்டக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி நேர்முகத் தேர்வு கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ், அதாவது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான சான்றிதழ் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுமாரி கூடுதல் சான்றிதழ் வேறு ஏதாவது உங்களுக்கு அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டுக்குன்னு அட்டாச் பண்ணிக்கலாம். அது போக உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்களுடைய அந்த சுய சான்றப்பம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜெராக்ஸ் கீழே கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நன்னடத்தை சான்றெலாம் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அசல் சான்றிதழ்களை எக்காரணம் கொண்டும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் கிடையாது, ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் அனுப்பினால் போதுமானது, அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சான்றிதழ் இணைக்கணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது கண்டிப்பாக பதவியின் பெயரை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா வெளியே கவரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா பதிவு தபால், அதாவது பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படிலாம் நீங்கள் டேரெக்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த 2 விதமான ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிக்கலாம், இல்லை டேரெக்டாக போய் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 12/3/2025 அன்று மாலை 5:45 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதற்கப்புறம் அனுப்புறீங்கன்னா அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா நன்னடத்தை உடையராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசியல் பதவி பெற்ற அதிகாரிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் நன்னடத்தை சான்று அப்படின்றது வாங்கணும். ஸோ கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட அந்த நன்னடத்தை சான்றுன்றது நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய வயதிற்கான சான்று ஆவணமாக என்னென்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதாவது அதனுடைய அந்த ஜெராக்ஸ் காப்பி, அப்படி இல்லைன்னா அதாவது சர்டிஃபிகேட் இருக்குல்ல, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லை அப்படின்னா 10th மார்க் ஷீட்டு, ஸோ அப்படின்னா டிசி, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வயது சான்று நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெராக்ஸ் காப்பி அப்படின்றது. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே பரிசீலனைக்கு பின்னர் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவார் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்வு முறையானது அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வுகள், கூடுதல் தகுதி மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகிய அடிப்படையில் மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி கல்வி தகுதிகள், நீங்கள் நேர்முகத் தேர்வில் வந்து எப்படி நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த மார்க் அப்படின்றது இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியிட வரிசை எண் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அது என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா எழுதி இங்கே அனுப்புன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ பணியிட வரிசை எண் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பானை அனுப்ப ரூபாய் 25 மதிப்புள்ள அஞ்சல் விலை ஒட்டிய சுய விலாசமிட்ட அஞ்சல் உரையிடம் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் 25 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் அப்படின்றத வாங்கி ஸோ வந்து அடிஷ்னலாக ஒரு கவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதனுடைய வச்சு வந்து போஸ்ட்டோட அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அந்த நேர்முகத் தேர்வுக்கு அவங்க வந்து கூப்பிட்றப்ப அந்த லெட்டர் கவரில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகைன் வந்து அந்த போஸ்ட் அப்படின்றத அனுப்புவாங்க. ஸோ 25 ரூபாய் ஸ்டாம்ப் வந்து நீங்கள் அதில் ஒட்டிட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உரிய இணைப்புகள் மற்றும் சுய விலாசம் மட்டும் அஞ்சல் உரை இல்லாமல் வரப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் அந்த
அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாம்ப் அப்படின்றத ஒட்டிட்டு நீங்கள் அனுப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த நேர்முக தேர்வுக்கு அவங்க அகைன் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க. ஸோ கடைசி தேதி நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் 12/3/2025. நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இணை ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில், ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டம்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அட்ரஸ் அப்படின்றது பார்த்தாச்சு. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசியில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் செய்யும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த ப்ரௌசரில் வந்து மூவ் ஆகும். ஸோ டு யூ வாண்ட் டு ஓப்பன் த பேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து நீங்கள் மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ராமேஸ்வரம் temple.in அந்த வெப்சைட்டில் மூவ் ஆகும். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் விண்ணப்பதாரர் பெயரில் உங்களுடைய பெயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. அதேமாரி உங்களுடைய தகப்பனார் பேர் அப்படின்றது அடுத்த காலத்தில் மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி பிறந்த தேதி அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது ஆக்டிவாக நீங்கள் இப்போ என்ன மொபைல் கையில் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ நீங்கள் என்ன அட்ரஸில் இருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து விண்ணப்பிக்கும் பதவின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருந்தா தான், அதாவது தமிழ் புலவர், பிளம்பர், காவலர், ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கீழே கூடிய டிக் மார்க் அப்படின்றத கொடுத்துட்டு பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி காட்டுறேன், எப்படின்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு பாருங்கள். விண்ணப்பிக்கும் பணியிடத்திற்கான பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் அப்படின்றது மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ உங்களுடைய பேர் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அந்த காலத்தில் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ மற்ற டீட்டெயில் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். அது உங்களுடைய கல்வி தகுதிகள், அதே மாதிரி அடிஷனலாக இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அப்படின்றது நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ மற்ற ஆல்ரெடி நீங்கள் பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகியே வந்துடும். அடிஷனலாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் வந்து அந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த பதிவிறக்கம் செய்யணும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். பேசிக் டீட்டெயில் போக அடிஷனலாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஃபில் பண்ணிடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. லிங்க் அனுப்புன டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதன் மூலியமாக போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.